ஃபாத்திமா உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. என்ன ட்ரெஸ் இது? So this is Fatima. இந்த ஃபாத்திமா பத்தி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஹாய் ஃபாத்திமா, ஐ எம் சிவா, சிவா நாராயணன். உனக்கு அந்த கார்டு கொடுத்தது என் பொண்ணு தான். ஐ என்ஜாய்ட் த ட்ராமா. இதெல்லாம் தேவையில்லாத வேலை சார். அப்புறம் இந்த டாம் அண்ட் செரிக்கு கமெண்ட்ரி பண்றவங்கள ஐஎஃப்எல் எடுத்தா நல்லா இருக்காது சார். ஜெயேஷ், இந்த ஃபுட்பால் ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்குன்னு தெரியுமா? அது ஃபுட்பாலை கண்டுபிடிச்சதுலேருந்து அப்படி தானே இருக்கு. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். எனிவே, இல்லையா? த கமெண்ட்ரி வாஸ் குட் ஃபாத்திமா. தேங்க்ஸ். என் பொண்ணால் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்திலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஷீ இஸ் அன் ADHD கிட். ஆனால் நேற்று நீ பேசினதை அவ கன்சமிட்டாமல் பார்த்ததை நான் நோட்டீஸ் பண்ணேன். தட் வாஸ் எ நைஸ் மூமெண்ட். தேர் சம்திங் ஸ்பெஷல் இன் யுவர் வேர்ட்ஸ் ஃபாத்திமா, ஃபார் ஷுர். ஹாய் ஃபாத்திமா, ஐ எம் தீபிகா, டைரக்டர் ஷெட்யூலிங். சிவா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். என் பேர் ஃபாத்திமா நூர்ஜஹான். மலப்புரத்துல இருந்து வரேன். வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் இருக்காங்க. அண்ணேனா? இந்த மாதிரி தான் நீ கமெண்ட்ரி பண்ண போறியா? என்ன சார் இதெல்லாம்? அவளுக்கு ஒழுங்கா தமிழ் கூட பேச வரல. இவளுக்கு ஒரு தடவை காம்பேரிங் பண்றதுக்கான வாய்ப்பு கூட கொடுத்துருந்தோம். அதை பண்ண கூட தைரியம் இல்லை. கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கீங்களா? காம்பேரிங் கமெண்ட்ரி ஒன்றும் இல்லை. 1 minute. ஃபாத்திமா, கண்டினியூ. என் பேர் ஃபாத்திமா நூர்ஜஹான். மலப்புரத்துல இருந்து வரேன். வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் பாட்டி எல்லாரும் இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப நல்லா பேசுவேன். எல்லாரும் என்ன வாயடின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் இப்படி பேசிட்டே இருக்கிறது எல்லாருக்கும் எரிச்சலாக இருந்தாலும் நான் பேசிட்டே தான் இருப்பேன். சின்ன வயசுல நாங்கெல்லாம் ஃபுட்பால் விளையாடும் போது நான் தான் கோல் கீப்பராகவும் கமெண்டேட்டராகவும் இருந்தேன். அப்படிதான் ஆரம்பிச்சது. ஆனா பொண்ணுங்க ஜாஸ்தி பேசுறது எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்காதுல்ல. சில பேருக்கு நான் பேசுறது அதிக பிரசங்கித்தனமாக தான் தோணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால தான் நான் கொச்சிக்கே வந்தேன். என்னை பொண்ணு பக்கம் வந்தப்போ கூட அந்த பையன்கிட்ட நிறைய கேள்வி கேட்டேன்னு வீட்டில் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்புறம் என்னை மாதிரி ஒரு ஆளுக்கு இங்கே வந்து நிற்கிறது சும்மா சாதாரண விஷயம் ஒன்றும் இல்லை. ராத்திரி போட்ட நைட் ட்ரெஸ்ஸோடு இப்படி இங்கே வந்து நிற்கிறதும், இதோ என் முகத்தில் இருக்கிற இந்த அச்சும் அந்த யுத்தத்தோடு சேர்ந்தது தான். ஆனால் ஒரு விஷயம், அந்த பால் பூமி சுற்றுற மாதிரி ஒருத்தர் கால்லேருந்து இன்னொருத்தர் காலுக்கு போகிறப்போ என் வாயிலேருந்து வார்த்தைகள் கொட்டும், கடல் அலைகள் மாதிரி. லெட்ஸ் ஹியர் இட் ஃபாத்திமா. சே சம்திங். இந்த ஃப்ரீ கிக் அடிக்கிறது யாருன்னு தெரியும்ல? ரொபர்ட்டோ கார்லோஸ். யப். இந்த மேட்ச் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருக்கணும் உன் கமெண்ட்ரி. கோ ஃபார் இட். ரொபர்ட்டோ கார்லோஸ் ஃபுட்பாலில் ஒரே ஒரு புல்லட் மேன். ஒவ்வொரு ஃப்ரீ கிக்குக்கும் தீயாய் கோல் போஸ்டுக்குள் சீரிப்பாயும் பெரும்புயல் அவன். அந்த பெரும்புயல், அதே பெரும்புயல் தான் பிரான்ஸ்க்கு எதிராக ஃப்ரீ கிக் அடிக்க களமிறங்குகிறது. அந்த பந்தை கிரவுண்டில் வைப்பதை கவனியுங்கள். பல வருடமாய் செய்யும் எக்ஸ்பெரிமெண்டில் ஒரு டெஸ்ட் டியூப் வைப்பது போல, ஒரு ஆல்டரில் மெழுகுவர்த்தியை வைப்பது போல. அந்த பாலை பார்த்து ஃப்ரீ கிக் அடிக்க பின்னால் செல்கிறார், சென்று கொண்டே இருக்கிறார், மேலும் செல்கிறார். ராபர்ட்டோ பந்தை நோக்கி ஓடி வருகிறார். அன்பிலீவபிள்! இடது காலினால் ஒரு ரெயின்போ கிக் அடிக்கிறார். ஃபாபியஸ் பாத்தே பந்தை தடுக்காமல் ஒரு பார்வையாளனாக நிற்கிறார். ஃபுட்பால் வரலாற்றிலே இதுவரை யாருமே பார்த்திராத ஒரு ரெயின்போ கிக் அடிக்கும் பொழுது ஒரு கோலி என்ன செய்ய முடியும்? ராபர்ட்டோ கார்லோஸ் என்ன மாதிரி கோலியா இது? That was awesome. Really. What do you think? Yes. But do you think we can risk this? Veteran stars or sports journalists, that's our criteria on commentators, Shiva. கிரைட்டீரியா நம்ம சேஞ்ச் பண்ண முடியாதா தீபிகா? நம்ம இந்த ஐஎஃப்எல் ஆரம்பித்தப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டது கமெண்டேட்டர்ஸ்க்காக தான். ரீஜனல் கமெண்டேட்டர்ஸ். கிரிக்கெட்னா 100 பேர் வருவாங்க, ஆனால் ஃபுட்பாலுக்கு இல்லை.
It's too risky and so much is at stake, Shiva. We can't change things at the last moment. You made the rules. So let's stick on to that. எனக்கு தோணுனது சொன்னேன். The decision is yours. But you know my opinion is that. அதேதான். நோ லாஸ்ட் மினிட் பிளான் இன் சேஞ்ச். இதுக்கெல்லாம் ஃபெடரேஷன் ஒத்துக்க போறது இல்ல. நாளைக்கு முதல் மேட்ச் ஆரம்பிக்குது. இப்போ இந்த மாற்றம்லாம் தேவையா? பொண்ணுங்களை கமெண்ட்ரி பண்ண வைக்க போறாராம். என்ன அறிவே இல்லை. சிவா இதில் உனக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த பொண்ணோட யூடியூப் லிங்க்கும் இப்போ பண்ண கமெண்ட்ரி மட்டும்தானே உனக்கு தெரியும். வை சிவா? See Fatima, this is a very planned thing. And we planned it last year itself. So, you try next year. Let me be frank. Chances கம்மி தான். Because we prefer veteran stars or sports journalists. பந்தோட மூமெண்ட்டை மட்டும் பார்த்து சொல்றதில்ல இந்த விஷயம். There is science behind football. அந்த ஒரு நாலேஜ் சும்மா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இருக்கும்னு எனக்கு தோணலை. யூ கெட் மீ? பரவாயில்ல மேம், தேங்க்யூ. என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு அட்லீஸ்ட் இங்கே வரைக்குமாவது வர முடிஞ்சதே பெரிய விஷயம். இந்தியாவில் நடக்கிற பெரிய டோர்னமெண்ட் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுற இடத்துல ஏன் கமெண்ட்ரி பற்றியும் டிஸ்கஸ் பண்ணீங்களே, சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த க்ரைட்டீரியாங்கிற செவரு ஒரு நாள் உடையும். அதை விட பெரிய செவரெல்லாம் உடைச்ச பந்து. ஐம் சாரி ஃபாத்திமா. இட்ஸ் ஓகே சார், தேங்க்யூ. ரெயின்போ கிக்கு அந்த சைஜு சொன்னதை கேட்டு அப்படியே காப்பி அடிக்கிறா. இல்லைன்னா இவளுக்கு எப்படி ரெயின்போ கிக்கை பற்றி தெரியும்? வாய்ப்பே இல்லை. அந்த மேட்ச் எப்போ நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் அந்த கோல் அவ்வளோ பேசப்பட்டதுனாவது உங்களுக்கு தெரியுமா? 1997 ஃப்ரான்ஸ் அண்ட் பிரேசிலுக்கு நடுவில் நடந்த கேம் அது. அந்த கோல், அந்த ரெயின்போ கிக், அந்த பனானா கிக், அது நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனையே முறியடிச்ச கோல். நியூட்டன் சொன்னது என்னன்னா, ஒரு பொருள் மேலே நம்ம பலம் கொடுக்குற வரைக்கும் அந்த பொருளோட திசை மாறாது. ஆனால் ரொபர்ட்டோட கோல் அதை பிரேக் பண்ணிடுச்சு. எப்படின்னு தெரியுமா? அந்த பால் அப்படி சுற்றி சுற்றி போகும்போது, பாலை நோக்கி வர காற்று பால் மேலே படாமல் போகும்போது, தட் கிரியேட்ஸ் அ ஹை ப்ரெஷர் ஸ்பேஸ். ஆப்போசிட்டில் வர காற்றும் அந்த பால் சுற்றுற அதே டைரக்ஷனில் தான் போகும். தட் கிரியேட்ஸ் அ லோ ப்ரெஷர் ஸ்பேஸ். அப்படிதான் அந்த பால் ரெயின்போ மாதிரி பெண்ட் ஆச்சு. இட்ஸ் கால்ட் அ மேக்னஸ் எஃபெக்ட். இதையும் கண்டுபிடிச்சது நியூட்டன் தான். ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை. பாலோட லோவர் ரைட் கார்னரில் கிக் அடிக்கணும். வேகம், உயரம், ஆங்கிள் எல்லாம் துல்லியமாக இருக்கணும். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சிருக்கணும்னா சின்ன வயசுலையாவது ஃபுட்பால் விளையாடி இருக்கணும். கதர் போட்டால் மட்டும் வெட்ரன் இல்லை சார், ஜெர்சி போடணும். சாரி. ஃபாத்திமா, 1 செகண்ட். காமெண்ட்ரி பாக்ஸ்க்கு நைட் ட்ரெஸ்ஸோட வந்தால் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. நாளைக்கு வரும்போது நைட் ட்ரெஸ் வேண்டாம். மும்பை இந்தியன்ஸ் கேரளா பிளாஸ்டர்ஸ் மேட்ச் நாளைக்கு. கிரவுண்ட்லேயும் கேலரிலையும் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க டிவி பார்க்குற அத்தனை பேரும் பார்ப்பாங்க. ஃபாத்திமா, உங்க குரலை இந்த உலகம் கேட்கட்டும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.
இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? நான் ஷைஜு தாமோதரன், என்னோட இருப்பது ஐயன் விஜயன். இது வரலாறு சிறப்புமிக்க ஆட்டம். இந்த ஆட்டத்தின் முடிவு என்னவாக இருந்தாலும் கமெண்ட்ரி பாக்ஸில் இருந்து கடல் அலை போல தமது வார்த்தைகளை வழங்குவதற்கு முதல் முறையாக ஒரு பெண் வந்திருக்கிறாள். இது காலமே உறைந்து நிற்கும் சமயம், வரலாற்றில் அழிக்க முடியாத தருணம். ஃபாத்திமா நூர்ஜஹான் ஃப்ரம் மலப்புரம். வாங்க. இது ஒரு சரித்திரம். திஸ் இஸ் ஹிஸ்டரி. இல்ல, திஸ் இஸ் ஹர் ஸ்டோரி. இப்போ மைக்கேல் ஃபாத்திமா.